ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதிகளுக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆனந்தத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், முருகனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், குருவுக்கு வந்தனங்கள். அழகான குரு பூர்ணிமா, ஆஷாட மாச பௌர்ணமி, குரு பூர்ணிமா. முக்கியமாக வியாசருடைய அவதார தினம் அப்படிதான் காண கிடைக்கிறது. வியாசர் அவதாரம் பண்ணது யமுனையில் ஒரு தீவில் பிறந்தார். அதனால தான் அவருக்கு துவைபாயனர்னு பேர். கிருஷ்ணன் மாதிரி கருப்பாக இருந்ததுனாலே கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். பராசரருக்கும் மத்ஸ்யகந்தா அப்படின்னு சொல்லும்படியான மீனவ பெண்மணிக்கும் பிறந்த ஒரு பிள்ளை வியாசர். கிருஷ்ண துவைபாயனர் வேதத்தை நன்கா பிரித்ததுனாலே வேதவியாசர் அப்படின்னு திருநாமம். 17வது அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வேதவியாச அவதாரம் சொல்லப்படுறது. நிறைய வேதவியாசர்கள் உண்டு. 28 சதுர்யுகத்துக்கும் 28 வேதவியாசர்கள் உண்டு. ரொம்ப அழகாக விஷ்ணு புராணத்தில் பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கிறார், என்னென்ன யுகத்தில் யாரெல்லாம் வேதவியாசர்களாக இருந்தார்கள் அப்படின்னு. அதில் சொல்கிறார், இந்த 28வது சதுர்யுகத்தில் என் பிள்ளை கிருஷ்ணத்வைபாயனர் வேதவியாசராக இருக்கான். அடுத்து வரப்போகக்கூடிய சதுர்யுகத்தில் துரோணருடைய பிள்ளையான அஸ்வத்தாமன் வேதவியாசராக வருவான். எங்களா ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா என்னோட திருவனந்தபுரம் பத்மநாபன் கோவிலில் மட்டும்தான் இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். வேறு எங்கேயும் அடுத்த வேதவியாசரை நான் பார்த்ததே கிடையாது. வேதவியாசருடைய அந்த கோவிலே ரொம்ப குறைவு தான். நான் பார்த்தது பத்ரிகாசிரமத்தில் வேதவியாசர் சன்னதி, அங்கே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா திருவனந்தபுரம் பத்மநாபர் சன்னதியில் அவருக்குன்னே ஒரு தனி சந்நிதி இருக்குது, வேதவியாசர் சன்னதி. அதுக்கப்புறம் நான் பார்த்தது அப்படின்னா பிருந்தாவனத்தில் வம்சி வட்டில் பிரதட்சணம் வரும்பொழுது அந்த இடத்துல வேதவியாசர் இருப்பார். அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு சுகபிரம மகரிஷி இருக்கா மாதிரி மூர்த்தி உண்டு. இப்படிதான் வேதவியாசரை நான் பார்த்துருக்கேன். வேற எங்கேயும் பெருசாக வேதவியாச மூர்த்தியை பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. அப்படிப்பட்டவர் அந்த வேதவியாசர். பகவானுடைய விஷ்ணு ரூபம். ரொம்ப அழகாக பராசரர் சொல்கிறார், பகவானாக இல்லாமல் எப்படி வேதத்தை பிரிக்க முடியும்? பகவானாக இல்லாமல் எப்படி வேதசாரமாக மகாபாரதத்தை சொல்ல முடியும்? ஜீவர்களின் பொருட்டு இவ்வளவு கருணை தெய்வத்தை தவிர யாருக்கு இருக்கும்? இப்படி தான் பராசரர் சொல்கிறார். அத்தனை சிரேஷ்டம் அந்த வேதவியாசர். சாதுர்மாசிய விரத ஆரம்ப தினம் இன்று. இந்த பௌர்ணமியிலேருந்து சாதுர்மாசியம்ன்றது 4 மாதம். அப்புறமா சில ஆச்சாரிய புருஷர்கள் 4 பட்சம் இருப்பாள். 4 பட்சம்னா 2 மாதம் இருப்பாள். சில பேர் 4 வாரம், ஸோ 2 பட்சம் இருப்பாள். அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் சன்னியாசிகள், நிறைய சன்னியாசிகள் உண்டு, பலவிதமான சம்பிரதாயங்கள் உண்டு. ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்குவாலுமே இந்த சாதுர்மாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாதுர்மாசிய சமயத்தில் இந்த 4 மாதம் உண்டு இல்லையா? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. இந்த ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொன்றை விடணும்னுலாம் உண்டு. மத்வ சம்பிரதாயத்தில் பார்த்தா கடுகு சேர்க்க மாட்டான், கடுகு எடுத்துக்கக்கூடாதுன்னு. அதே ராகவேந்திர மடத்தில் ராகவேந்திர காலத்துக்கு அப்புறமா கடுகு எடுத்துக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வந்தது. நிறைய உண்டு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாதுர்மாசியம் இது. அப்படிப்பட்ட குரு பூர்ணிமா. வியாசர் இல்லைன்னா இன்றைக்கி பல விஷயங்கள் நமக்கு தெரியாது.
இப்போல்லாம் பிரம்மசூத்திரம்னு சொல்கிறோம். பிரம்மசூத்திரத்துக்கான வியாக்கியானம் தான் சங்கரர் ராமானுஜர்லாம் எழுதினது. பிரம்மசூத்திர வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யம், சங்கர பாஷ்யம் எல்லாமே. அத்தனை சிரேஷ்டம். மகாபாரதம் சொல்லாத ஒன்று இனி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார்கள். வேதவியாசர் எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்துருக்கார். கலியுகத்தில் பல பேருக்கு தரிசனம் கிடச்சிருக்கு. சங்கரர், மத்வாச்சாரியார், வல்லபாச்சாரியார் அவர்கள்லாம் கலியுகத்தை சேர்ந்தவர்கள் தானே. வேதவியாசர் வாழ்க்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படி ஏன்னா சுவாமி ராமானுஜர் சரித்திரத்தில் அவர் வேதவியாசரை மீட் பண்ண மாதிரி காண கிடைக்கல. ஆனால் மகாத்மாவர் அவருக்கும் அந்த அனுபவம் கிடச்சிருக்கும். அப்பேற்பட்ட உத்தமமான ஆஷாட பூர்ணிமா தினம். அந்த தினத்தில் தேவப்பிரயாகை ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் இந்த தேவப்பிரயாகை. நேற்று தான் தேவப்பிரயாகைக்குள்ளே எப்படி நுழைஞ்சு எப்படி விபூதி ஸ்நானம், அதுக்கப்புறமா கங்காவினுடைய மண் மிருத்திகா ஸ்நானம், அதுக்கப்புறமா கங்கா ஸ்நானம், அதுக்கப்புறம் எப்படி ஆதி விஸ்வேஸ்வர பூஜை, அதுக்கப்புறம் எப்படி ரகுநாதனுக்கு ஷோடசோபச்சார பூஜை பண்ணி எப்படி அவரை பிரதட்சணம் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லி அங்கே எல்லாம் பண்ணிவிட்டு பித்ரு பூஜை எல்லாம் பண்ணி தானம் எல்லாம் கொடுத்தா என்னென்னலாம் கொடுத்தா எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாம் சொன்னேன். அத்தனை சிரேஷ்டம். ரொம்ப அழகாக ஸ்கந்தன் நாரதருக்கு பலவிதமாக இந்த தேவப்பிரயாகிய அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார். ஃபஸ்ட் கிளாஸாக ஜம்முன்னு அந்த தேவக்ஷேத்திரத்தில் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பூர்வ உக்தேன விதானேன விஷ்ணு பக்தி பராயணாக. முதல்ல இந்த இடத்துலலாம் குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இத்தமேவ சிவாதீனாம் பூஜாம் கிருத்வா மகாமதி ததோ தியானபரோ மர்த்தியக தத்ர நாமானு கீர்த்தனாத். ஸோ அங்கே இருந்துன்னு நாமஜபம் பண்ணோம். அதுக்கப்புறம் வசிஷ்டாதிஷு தீர்த்தேஷு கிரமாந்த ஸ்நாயானு மகாமதே பூர்வ உக்தேன விதானேன விஷ்ணு பக்தி பராயணக. அதுக்கப்புறமா அங்கே நிறைய தீர்த்தம் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா. பிரம்ம குண்டம் முதற்கொண்டு எல்லாம், அது வசிஷ்ட தீர்த்தம், சூரிய குண்டம், சிவ தீர்த்தம், அப்புறமா ஷீலவதி ஹிருதா, நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா. அது எல்லாத்துலேயும் அந்த முறைப்படி எல்லாத்தையும் தீர்த்தம் ஆடணும் அப்படின்ற ஸ்கந்தன் சொல்கிறான். அதன் பிறகு அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக அங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாம் போஜனம் கொடுக்கணும். போஜனம் தீர்த்தவாசிபிய சுஸ்னிக்தம் பிரீத்திபூர்வகம். அங்கே இருக்கிற நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நிறைய தானம் எல்லாம் கொடுக்கணும். தத்யாத்வை விஷ்ணு பிரீத்தியர்த்தம் ராம பக்தி பராயண. விஷ்ணு பிரீத்தியர்த்தமாக அங்கே எல்லாம் தானம் எல்லாம் கொடுத்து அழகாக ராமபக்தி பண்ணுறவாளை கொண்டாடணும். நம்மளும் ராமபக்தி பண்ணணும். சந்துஷ்டா யஸ்ய விப்ரேந்திரா தேவக்ஷேத்திர நிவாசினக சஃபலம் து கிருதம் தஸ்ய விபரீதே து நிஷ்பலம். ரொம்ப அழகாக அங்கே ஜம்முன்னு சந்தோஷமாக இருக்கணும். அந்த இடத்த யார் வசிக்கிறாளோ அவளுக்கு எல்லா காரியமும் பூர்த்தி ஆகிடும். அவ்வளோ விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த தேவ தீர்த்தம். அனேன விதினா யஸ்து பிரகரோதி பிரதர்ஷனம் ஸ்ரீராமஸ்ய தயா சிந்தோஹோ யாத்ராம் சைவ ததா முனே. அழகாக பகவானை பிரதட்சணம் பண்ணணும், அந்த தீர்த்த மகாத்மியத்தை கொண்டாடணும். சவை விஷ்ணு பிரஜாயேத ஸ்ரீராமஸ்ய பிரசாததः இஹ போகான் பரான் பிராப்ய விஷ்ணுனா சக மோததே இதி தே கதிதோ திவ்யோ யாத்ரா விதிரனுத்தமः யஸ்ய வை பఠனான் மர்த்யः ஸ்ரவணான் ஸ்ராவணாத் ததா தீர்த்தஸ்நான பலம் பிராப்ய விஷ்ணுனா சக மோததே. ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாம் யாத்திரை பண்ணி அந்த இடத்துல எல்லாம் பண்ணுறவாளுக்கு ஸ்வயம் ராமனுடைய அனுகிரகத்தினால விஷ்ணு சாயுஜ்யம் கிடச்சிடும். அதனால்
உத்தமமான தேவப்பிரயாகை யாத்ரா விதி நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியாச்சுப்பா. இது யார் படிக்கிறாளோ, யார் கேட்குறாளோ, யார் கேட்க வைக்கிறாளோ அவர்களுக்கு எல்லாருக்குமே தேவப்பிரயாகை போய் தீர்த்தாடனம் பண்ண பலனும் அவ்வளவு அழகா விஷ்ணுவுடைய ஆனந்தமும் லபிக்கும். பகவத் ஆனந்தம் லபிக்கும். அது கேட்டதுக்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். ஃபஸ்ட் கிளாஸாக அனுபவித்து இதை சொல்லிட்டார். தீர்த்த ஸ்நானம் யஸ்யவை படனான் மர்த்தியக ஸ்ரவணாத்து ஸ்ராவணாத்து ததா தீர்த்த ஸ்நான பலம். அதனால் நீங்கள் தேவப்பிரயாகை போய் நேரடியாக ஸ்நானம் பண்ணலைன்னா கூட அந்த பலன் உங்களுக்கு கிடச்சிடுது. அதுவும் கரெக்டாக குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த விஷயம். இன்னையோட தேவப்பிரயாகை மகாத்மியம் முடிகிறது. 31 நாளாக நாம் அனுபவித்த தேவப்பிரயாகை எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு அவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு. அதுவும் நேற்று தான் கேட்டிருந்தேன், இந்த அறுசுவையை பற்றியெல்லாம் கேட்டிருந்தேன். புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, அப்புறம் கார்ப்பு, இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இந்த அறுசுவை உணவு அவ்வளவு சிரேஷ்டம். இந்த தேவப்பிரயாகை அன்றைக்கி கூட கேட்டிருந்தேன். இந்த சக்தி பீட்டங்கள் 51 சில பேர் சொல்லுவா, 58ன்னு சொல்லுவா, சிலது 64 உண்டு, சிலது 108 உண்டு, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஸோ எல்லாமே விசேஷம், அவ்வளோதான். நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அத்தனை சிரேஷ்டம் இந்த தேவப்பிரயாகை. இன்னைய தினத்தோடு இந்த தேவப்பிரயாகை மகாத்மியம் நமக்கு பூர்த்தியாக, கங்கா மகாத்மியம் பூர்த்தி ஆகலை, தேவப்பிரயாகை மகாத்மியம் இவ்வளோ நாள் சொன்ன மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 149லேருந்து 162 வரைக்கும் இந்த தேவப்பிரயாகையுடைய விஷயங்கள் காண கிடைக்கிறது. தேவப்பிரயாகை முதல்ல பிரம்மதேவர் எப்படி தபஸ் பண்ணார், அப்புறம் மேதாதிதி எப்படி தபஸ் பண்ணார், அவ்வளோ அழகாக நம்ம கிங் இந்திரத்யும்னன் எப்படி தபஸ் பண்ணார், இது எல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பிரம்மகுண்டம், அங்கே தபஸ் பண்ண தண்டஹஸ்தன் அந்த பிராமண ஒருத்தன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா தேவசர்மா தபஸ் பண்ணது, தசரதர் தபஸ் பண்ணது, சண்டவர்மா தபஸ் பண்ணது, கந்தர்வன் சிஸ்வரன், அப்புறம் வசிஷ்டர் தபஸ் பண்ணது, கந்தர்வர்கள் தபஸ் பண்ணது, அப்புறம் கணானந்தன்ற அந்த பிராமணனுடைய கதை. அதுக்கப்புறம் சிவதீர்த்த மகாத்மியத்தில் ராமனோட அக்கா தசரதருடைய மகள் சாந்தா, அவள் எப்படி நதியானார், எப்படி ரிஷ்யசிங்கரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவள் அங்கே தபஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வேதாள தீர்த்தம், வேதாள குண்டம், அவ்வளோ அழகாக இந்த விஷயங்கள்லாம் அனுபவித்தோம். அப்புறம் சூரிய குண்டம், பிராமணன் அந்த மேதாதிதி, அப்புறம் தேவதாச அந்த ராஜா, அப்புறம் வராக தீர்த்தம், ஜோரா சூரிய தீர்த்தம், அப்புறமா புஷ்பமாலா தீர்த்தம், அவ்வளோ அழகாக இந்திரத்யும்னனுக்கு எப்படி அங்கே தபஸ் பண்ணி திரும்பியும் அவன் ராஜ்யம் திரும்ப கிடச்சது, எப்படி அந்த புருஷோத்தம க்ஷேத்திரம் ஆயிடுத்துன்னு அவ்வளோ அழகாக. அப்புறம் வாஜபேய முனிவர் அவருடைய வைபவங்கள், அப்புறமா பில்வ தீர்த்தம், அப்புறம் கிருத்ராச்சலம் ஜட்டாயு தபஸ் பண்ண இடம், அதன் பிறகு ஷீலவதி ஹிருதா, அந்த ஷீலவதி அழகாக அவள் அங்கே தபஸ் பண்ணது. அப்புறம் கணபதி குண்டம், அப்புறமா வாக்தேவி தபஸ் பண்ணி சிவபெருமான் சரஸ்வதி தேவிக்கு ஜோரா வீணை கொடுத்தது. ரிஷி குண்டம், நரசிம்ம குண்டம், நரசிம்ம ஷிலா, அப்புறமா அழகனந்தா எப்படி வந்து, அப்புறம் துண்டீஸ்வர மகாதேவர், அப்புறம் தன்வீஸ்வர மகாதேவர், அப்புறம் ராமபிரான் ஸ்தாபிதம் பண்ண ஆதி விஸ்வேஸ்வர மகாதேவர், அப்புறமா தாட்டங்கேஸ்வர மகாதேவர், தேவியுடைய தாடங்கம்ன்ற அணிகலன் விழுந்த இடம், அப்புறமா இதெல்லாம் க்ஷேத்திர பாலன பைரவன், இதெல்லாம் தான் கேதார கண்டம். ஸ்கந்த புராணம் கேதார கண்டம் 149லேருந்து 162, 163 தான் ரொம்ப அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக தேவப்பிரயாகை போய் எப்படி குளிக்கணும், எப்படி கிளம்பணும், குருவை தியானம் பண்ணணும், அப்புறம் மகா கணபதியை பூஜை பண்ணணும். அதன் பிறகு ரொம்ப ஆச்சரியமாக பகவத் தியானம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக தேவப்பிரயாகம் நடந்து போகணும். தேவப்பிரயாகம் நடக்கிறவாளுடைய ஒவ்வொரு அடியுமே ஒவ்வொரு அஸ்வமேத யஜ்யம் பண்ண பலன். தேவப்பிரயாக போயிட்டு தேவப்பிரயாக நமஸ்காரம் பண்ணணும், கங்கா நதி நமஸ்காரம் பண்ணணும், க்ஷேத்திரபாலனை நமஸ்காரம் பண்ணணும்,
இப்படி எல்லாம் ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக ஒரு தேவப்பிரயாக மகாத்மியம், தசரதன் தபஸ் பண்ண மலை, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் திரும்பி பொறுமையாக கேட்கணும். அத்தனை விஷயங்கள் இந்த தேவப்பிரயாகியை பற்றி. சாதாரணமாக நிறைய பேர் தேவப்பிரயாகை பயின்றிருக்கா, பல பேர் பயின்றிருக்கா, நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். டெல்லியில் சில பேர்லாம் அந்த யாத்திரை ஐஷன்ட்டு போகிறவாள்லாம் உண்டு. அவள் எல்லாருமே தேவப்பிரயாகை பார்த்தாச்சு. முக்கியமாக எல்லோரும் பார்க்கறது ரகுநாத்ஜி தரிசனம். சில பேர் அது கூட டைம் இருக்காது. சங்கமம் எல்லாருக்கும் முக்கியமான இடம். தேவப்பிரயாகையில் குளிக்கணும், அங்கே பித்ரு தர்ப்பணம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் கோவில் திறந்துருந்தால் ரகுநாத்ஜியை பார்ப்பாள். இவ்வளோதான் தெரியும், வேறு ஒன்றும் பெருசாக பார்க்க மாட்டாள். இப்போ நானே எவ்வளோ பேர் ஐஷன் போயிருக்கேனே. திரும்ப ரகுநாத்ஜி தரிசனம், அதுக்கப்புறமா பாகீரதி, அலக்கநந்தா, கங்கா ஸ்நானம். அப்புறம் இப்போ நான் சாந்தா நதியை காட்டின்னு இருக்கேன். அப்புறம் தூரத்துலேருந்து தசரதருடைய அந்த மலையை காட்டுவேன். இவ்வளோதான் காட்டுவோம். ஆனால் இந்த ஆதி விஸ்வேஸ்வரரையோ, துண்டீஸ்வரரையோ, தன்வீஸ்வரரையோ, தாட்டங்கேஸ்வரரையோ இது வரைக்கும் ஒருத்தருக்கும் காட்டினதே கிடையாது. இதுதான் உண்மை. இந்த சூரிய தீர்த்தம், ஷீலவதி ஹிருத, வராக தீர்த்தம், நிருசிம்ம தீர்த்தம், இதெல்லாம் சூரிய குண்டம், சூரிய தீர்த்தம், அதெல்லாம் இனிமேல் தான் தேடி பார்த்து மார்க் பண்ணி சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் இவ்வளவு நிதானமாக ஒரு மாதம் தேவப்பிரயாகை வாசம் நமக்கு பகவத் அனுகிரகத்தினாலே கிடச்சது. அதுவும் தேவப்பிரயாகையுடைய பூர்த்தி குரு பூர்ணிமா அன்னைக்கு. அது இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. ஏன்னா நிறைய பேர் பத்ரியில் இருக்கக்கூடிய இந்த பண்டாஸ், அங்கே இந்த மாதிரி பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு தெரியும். அவள்லாம் 6 மாதம் கோவில் முடியாச்சுன்னா அவள்லாம் வந்து தேவப்பிரயாகையில் தான் இருப்பாள். ஸோ தேவப்பிரயாகை ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிரயாகை. பஞ்ச பிரயாகையிலேயே இவ்வளோ பெரிய மகாத்மியம் தேவப்பிரயாகைக்கு தான். ருத்ரப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, நந்த பிரயாகை, விஷ்ணு பிரயாகை எல்லாம் இருக்குது. இவ்வளோ மகாத்மியம் தேவப்பிரயாகைக்கு வந்து நிஜமாகவே ஸ்கந்தன் வந்து இவ்வளோ அழகாக விஸ்தாரமாக சொன்னதுனாலே இது இல்லாட்டி யார் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இவ்வளோ சொல்லும் பொழுதே இதில் இந்த 4 சிவன் கோவிலை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் லொக்கேட் பண்ணிட்டேன். அதில் ஒரு 3 சிவலிங்கம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு சிவலிங்கத்தை லொக்கேஷன் எக்ஸாக்டாக கூகுள் லொக்கேஷன் எனக்கு தெரியலை. இன்னொரு சிவன் யாரும் தெரியல. 5 சிவன் இங்கே உண்டுன்னு சொல்கிறார் ஸ்கந்தன். அந்த 5ஆவது சிவன் எங்கே ஒளிஞ்சுட்டுருக்கான்னு பார்க்குறோம் அந்த சிவலிங்கம். அதுக்கப்புறமா இந்த சூரிய தீர்த்தம், ஷீலவதி ஹிருதயம் இதெல்லாமே படிக்கிறோம். அங்கே போய் கேட்டு அங்கே இருக்கிறவர்கள் காட்டி கொடுத்தா தான் உண்டு. கண்டம் என்னும் கடி நகர் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிற்கும் அப்படின்னு தான் நம்ம பெரியாழ்வார் ரொம்ப ரசித்து அனுபவித்து சொல்கிறார். இதே பெரியாழ்வார் சொன்ன பாசுரங்கள்ல நான் 1ஓ 2ஓ சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். அவ்வளவு சிரேஷ்டமாக பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் இந்த தேவப்பிரயாகையம். சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் எல்லாருமே சேவித்த ஒரு அற்புதமான ஒரு இடம். லக்ஷ்மணனும் ஹனுமானும் கூட தபஸ் பண்ண ஒரு இடம் இந்த தேவப்பிரயாகை. இல்லை எந்த இடத்துலையுமே வந்து பகவானுடைய சரணகமல அடையாளங்களை பற்றி, பாறையை பற்றி போடல. இது திருப்பி அங்கே இருக்கிறவாள். ஏன்னா அந்த இடத்துல இருக்க ஒரு பாறையில் ராமனுடைய சரணகமல அடையாளம்னு அங்கே இருக்கிறவாள்லாம் காட்டி கொடுப்பார். நானும் பல பேருக்கு அதை காட்டி கொடுத்துருக்கேன். 2-3 பேரை கேட்டிருக்கேன். கிராஸ் ரெஃபர் பண்ணால் இல்லை ராமனுடைய சரணகமலம். அதனால் அந்த ராமனுடைய சரணகமலம் பகவான் அந்த இடத்துல நின்று தபஸ் பண்ணார் அப்படின்னு இருக்குது. அதை பற்றிய ஒரு குறிப்பெதுவும் இதில் காண கிடைக்கலை இந்த ஸ்கந்த புராணம். திரும்பியும் பொறுமையாக, ஏன்னா ஏதான ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் விஷயம் சொல்லி வச்சுருப்பார். ஆனால் இவ்வளோ பெரிய தேவப்பிரயாகை பகவான் நிறைய தடவை அழிச்சுட்டு போயிட்டான். தேவப்பிரயாகை தாண்டாமல் பத்ரிக்கோ கேதாருக்கோ போக முடியாது. கங்கோதிரி யமுனோதிரி வேறு ரூட்டில் போயிடலாம். பத்ரி கேதார் போகணும்னா தேவப்பிரயாகை தாண்டித்தான் ஆகணும். பத்ரி கேதார்லாம் திரும்பி வரும்போது தேவப்பிரயாகை தாண்டித்தான் வந்தாகணும். அத்தனை முக்கியம் இந்த தேவப்பிரயாகை. பகவானுடைய கிருபை இந்த தேவப்பிரயாகைய வைபவத்தை
அழகாக அந்த சாதுர்மாசியம் அதோட இதில் குரு பூர்ணிமா அன்னைக்கு நாம் பூர்த்தி பண்ணுறோம். ரொம்ப விசேஷம். அடுத்து ஒரு பிரயாகை. இது எப்படின்னா, நாம் ஹரித்வார், ரிஷிகேஷ், இதுக்கப்புறம் மேலே தேவப்பிரயாகை ஏறி இருக்கோம். இதை வசிஷ்ட குஹா பற்றிலாம் தேடின்னு இருக்கேன். நான் அதுக்கு என்ன பேரில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் இப்போ அடுத்து வர்றது பார்த்தா இந்த தேவப்பிரயாகைக்கு கீழே இறங்குறது. ஆனால் சில சமயங்களில் புராணங்களில் அது என்ன ஆர்டரில் அவள் சொல்லிட்டு வர, நம்ம இன்றைக்கி போகிற ஆர்டரில் கண்டுபிடிக்க முடியாது. பல ஆர்டர்கள் மாறி மாறி வரும். அடுத்து நான் சொல்ல போகிற அத்தியாயம் நாளைக்கு இதெல்லாம் ஒரு பிரயாகைன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த இடத்தெல்லாம் தாண்டி போயிருக்கேன், தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஓ, இது ஒரு பிரயாகை. ஏன்னா நான் அப்பப்போ நினச்சிப்பேன், அங்கங்கே ஒரு நதி கலக்கும் அலகநந்தால். இப்போ நான் பார்த்து கலக்கிறதுனா இந்த கருட கங்கா அது கலக்கும். அப்புறம் கல்ப கங்கா அது கலக்கும். அதுக்கப்புறம் அத்ரி அனசையாவுடைய ரிஷி கங்கா, என்னெல்லாமோ பத்ரிநாத்திலேயே உண்டு. ரிஷி கங்கா, கருட கங்கா, அங்கங்கே ஒரு கங்கா வரும். இப்போ தான் வாசிக்கும் பொழுது ஓ என்னடா அப்படின்னு இருக்குது. நாவலக்கா கங்கான்னு பேர். நாவலக்கா கங்கான்னு பேர். அவர் வைபவத்தை நாளைக்கு சொல்கிறேன். ஏன் இன்றைக்கி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அந்த நாவலக்கா கங்கா இருக்கிற இடத்துக்கு பேர் இந்திரப்பிரயாகைன்னு பேர். இந்திரப்பிரயாகை. இது இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்ன விசேஷம்னா, அந்த இந்திரப்பிரயாகைன்னு சொல்லக்கூடிய இடம் வியாச தீர்த்தம்னு பேர். வசிஷ்ட தீர்த்தம் மாதிரி இன்றைக்கி வர குரு பூர்ணிமாவுக்கு வியாச தீர்த்தம். அது என்ன விஷயம் நாளைக்கு விஸ்தாரமாக சொன்னேன். வியாசர் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணியிருக்கார். இந்த நாவலக்கா நதியும் கங்கையும் கலக்கிற இடத்துக்கு பேர் இந்திரப்பிரயை. அந்த இடத்துல வேதவியாசர் உட்காந்து தபஸ் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு விதத்தில் ரைட்டு. ஏன்னா வேதவியாசர் அனுகிரகத்தை வாங்கிட்டு திரும்பி மேலே ஏறும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் மேலே ஏற ஏற இந்த சாதாரணமாக போனோம்னா ஹரித்வாரம், ரிஷிகேஷம், அப்புறம் தப்போவனம், இப்படி தான் சொல்லுவோம். தப்போவனம், லக்ஷ்மஞ்சூலா, அதுக்கப்புறமா வசிஷ்ட குஹா, இதுக்கப்புறமா டக்குனு தேவப்பிரயாக. லிஸ்ட்டே அப்படி தான் போகும். ஆனால் இன்னும் வசிஷ்ட குஹாக்கு அப்புறமா இது வேறு நின்று பார்க்கணும். இனிமேல் எனக்கு நான் நினச்சேன் உத்தராகண்ட் நிறைய பார்த்துடும், வேறு ஊர் பக்கம் கிளம்பலாமா அப்படின்னு பார்த்தா இன்னும் உத்தராகண்ட் நான் பார்க்கவே ஆரம்பிக்கல ஒரு ஃபீல் இந்த ஸ்கந்தபுராணம் கொடுத்து. இதில் அவ்வளோ விஷயங்கள். ஸ்கந்தன், பஞ்சகேதார்லாம் நான் பல பேர்கிட்ட கேட்பேன், இதுக்கு எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குன்னா எல்லாரும் புராணத்தில் இருக்கணும். எந்த புராணம்? இப்போ பார்த்தா ஸ்கந்த புராணத்தில் பஞ்சகேதார் மகாத்மியம், பத்ரிகாசிரம மகாத்மியம், அதில் இருக்கிற பல இடங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால் நாளைக்கு நாம் அனுபவிக்க போகிறது வியாச தீர்த்தம்னு சொல்லும்படியான, இந்திரப்பிரயாகைன்னு சொல்லும்படியான நவாலகா கங்கா சங்கமம். அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பி தேவப்பிரயாகை தாண்டி மேலே ஏறும். இப்போ தேவப்பிரயாகம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நாளைக்கு திரும்பியும் தேவப்பிரயாகை மேலே ஏறுனா கீர்த்தி நகர், ஸ்ரீநகர் இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறமா தான் ருத்ரப்பிரயாகை. ருத்ரப்பிரயாகை மகாத்மியத்தை ஸ்கந்தன் இன்னும் விஸ்தாரமாக பேசுகிறார். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எப்பெல்லாம் முடியும்னு தெரியாது, நீங்கள் பாட்டு கேளுங்க, அவ்வளோதான். ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். இந்த தேவப்பிரயாகையை இவ்வளோ விசேஷமாக ஒரு மாதம் அனுபவித்தோம். குரு பூர்ணிமா அன்னைக்கு இதை பூர்த்தி பண்ணுறோம். அந்த தேவப்பிரயாகை இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தேவசர்மான்ற ஒருத்தன் தான். அந்த தேவசர்மா அவருக்கு இந்த தேவப்பிரயாகை மகாத்மியம் சமர்ப்பணம். ராதே கிருஷ்ணா. ரகுநாத்ஜிக்கு வந்தனங்கள், கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதிக்கு வந்தனங்கள், ஆதி விஸ்வேஸ்வரருக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் எல்லாவற்றிற்கும் ஆனந்தத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். குரு பூர்ணிமாவில் எல்லா குருமார்களுக்கும் வந்தனங்கள், எல்லா சத் சம்பிரதாயங்களுக்கும் வந்தனங்கள்.
ராதே கிருஷ்ணா சத்சங்கத்திற்கு வந்தனங்கள், குருஜி அம்மாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஹரு ஹரு கங்கே ஜெயமா கங்கே, கங்கே சரணம். தேவசர்மா திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு, ரகுநாத்ஜிக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ராதே கிருஷ்ணா.